ஓபிஎஸ் இந்த அளவிற்கு அசிங்கப்பட்டு போனதின் காரணம் யார்? ஓபிஎஸ்ஐ இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியது யார்? ஓபிஎஸ்ஐ வீதிக்கு இழைத்து திமுகவில் சேர்றதுக்கு காரணமாக இருந்தது யார்? யாரும் இல்லை, பாஜக தான். ஏன்னா பாஜகவுடைய தன்மை எந்த அளவிற்கு என்றால், இதுதான் பாரதிய ஜனதா. இதை விட கேவலமான நிலைகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறார். பாரதிய ஜனதா எவனையும் அடிமையாகத்தான் வைக்குமே தள்ளாமல் யாரையும் சக நட்பனாக அவன் வைக்க மாட்டார்கள். ஏனென்று கொண்டால் மத்தியில் இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இயற்கையாகவே அவர்கள் அப்படித்தான், அவர்களுடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறது. இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதாவுடைய மத்திய தலைமை எல்லோரையும், வேற ஒன்றும் இல்லைங்க, கட்சியினுடைய நிர்வாக தலைவரே பின்னாடி போய் உட்காருன்னு சொன்ன அத்வானி அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானம், அத்வானி அவர்களுக்கு ஏற்பட்ட கேவலம், அத்வானி அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மோசமான நிலை உலகத்தில் எடப்பாடிக்கு ஏற்படாது, இல்லது அது பேர் என்னது, ஓபிஎஸ்க்கு ஏற்படாது. இன்னைக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஏன்னா அன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் மௌனமாக இருந்திருந்தார், அன்னைக்கு திருமதி சசிகலா அவர்கள் பெங்களூருக்கு சென்று வர காட்டியும் ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்திருப்பார். கட்சி பிளவுபட்டிருக்காது, கட்சி நல்லா வந்திருக்கும். ஆனால் என்ன செஞ்சார்? நிலைமை யூகிக்காமல் இதே சூத்திரதாரியாக இருந்த யாரு, மோசமான நிலைக்கு உள்பாக்கிய துக்ளக் குருமூர்த்தி RSS செய்தியை கேட்டு இதே ஓபிஎஸ் பகடைக்காயாக அவர்கள் பயன்படுத்தியதன் விளைவு, வக்கற்று வாழ வழியிட்டு திக்கிட்டு நிற்கின்ற ஒரு தலைவனாக 3 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இன்றைக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத திமுகவில் போய் சரண்டர். அந்த சரண்டருக்கு பெரும் காரணங்களும் சொல்லப்படுகின்றது.